எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அன்பை உங்களுடைய சப்போர்ட் மூலிமா தெரியப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தீர்மானித்தேன்னா, நான் என்னோடய சேனலில் நான் ஒரு விஷயங்களை பதிவிடுறேன் அப்படின்னா அண்ட் ரியல் அண்ட் ட்ரூ ரா கண்டென்ட் மட்டும்தான் நான் உங்கள் கூட பேசணும். என்னோடய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியல் எமோஷன்ஸை மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்டே. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இதுதான் மனசில் வச்சுக்கிட்டு நான் தொடங்கின ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வரைக்குமே நான் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், என்னோடய லாங் வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். எதுவோ நான் மற்றவங்களுக்கு நடந்தது இல்லை ரிசர்ச் பண்ணியோ இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டதையோ படித்ததையோ நான் சொல்கிறது கிடையாது. நான் சொல்கிற விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்கா, அதில் எனக்கு அனுபவம் இருக்கா அப்படின்றத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அண்ட் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என் லைஃப்பில் இருந்த ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு சின்ன வேர்டு தான், ஓகேவா? வெயிட் லாஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு நபர், ஒரு தனி நபராக ஒரு பர்சனை எந்த அளவுக்கு பாதிக்குது. ஸோ என்னை என் லைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணுற ஒரு விஷயம் வெயிட் கூடின ஒரு விஷயம் என்னை எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்கள் கூட பேசலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி என் லைஃப்பில் எனக்கு எப்படி வெயிட் கூடிச்சு, எனக்கு வெயிட் கூடினதால் நான் என்னென்ன விஷயங்கள் நான் அனுபவித்தேன், இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ தொந்தரவுகள் இருக்குது, மனசளவில் எவ்வளோ வேதனைகள் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கல அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என் லைஃப்பில் வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹெல்த்துக்காக, ஓகேவா? எனக்கு பிகாஸ் ஆஃப் வெயிட் கெயினால் எனக்கு ஹெல்த் இஷ்யூ அதிகமாக இருக்குது. எனக்கு இந்த உடல் பருமன் மனசளவில் எனக்கு ஏற்படுத்தின சோர்வு, வேதனை, இந்த விஷயங்களால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நாளடைவில் எனக்கு ஆன்சைட்டி வரத்துக்கு ஒரு காரணமாகவே மாறிடுச்சு. என்னை தொடர்ந்து பார்க்குற உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு எனக்கு ஆன்சைட்டி வந்ததுக்கு ஒரு காரணம் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் கூட ஸோ இந்தளவுக்கு நான் நிறைய விஷயங்களை பிகாஸ் ஆஃப் இந்த உடல் பருமன் அனுபவிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி இப்போ எனக்கு வெயிட் லாஸ் ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ நான் என்னதான் முயற்சி பண்ணி வரலனாலும் எனக்கு இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இப்போ நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நாளுக்கு நாள் உடல் அளவு பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒரு டாக்டரே கூப்பிட்டு நீங்கள் வெயிட் குறைச்சி தான் ஆகணும், அப்போ தான் உங்கள் ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வெயிட் லாஸ் பற்றின விஷயங்களில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன் லைஃப்பில். கடந்த 3 வருடங்களாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும் நான் நிறைய முயற்சிகள் பண்ணுவேன். நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதன் மூலிமா வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருவேளை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் கெயின் அப்படின்றது என் லைஃப்பில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், புதுசாக பார்க்குற உங்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்குள்ளே எப்படி வந்தது, அதாவது வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஸ்லிம் ஃபிட்டாக இருந்த ஒரு பர்சன், ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்த ஒரு பர்சன் நான். ஸோ உங்களுக்கு என் ஃபோட்டோஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அப்போது புரியும். ஸோ நான் அப்படி இருந்த ஒரு பர்சன், பிகாஸ் ஆஃப் சம் சுச்சுவேஷனால் என் லைஃப்பில் இந்த வெயிட் கெயின் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கே அறியாமல் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியாத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூழலில் சடனாக வெயிட் கெயின் ஆகிடுச்சு. நான் அதை உணர்ந்து நம்ம வெயிட் ஆகுறோம், வெயிட் கூடுறோம் அப்படின்ற உணர்றதுக்குள்ளேயே அந்த வெயிட் ஓவராக லோட் ஆகிடுச்சு எனக்குள்ளே. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா,
என்னால் வந்து ஸ்டார்டிங்லேயே அதை ஸ்டாப் பண்ண முடியல. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இருமல் பிரச்சனை இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சம் எமோஷ்னலி பேசினா எனக்கு அந்த இருமல் பிரச்சனை வரும். அது கண்டினியூவாக இருக்குது. ஸோ மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை காரணம் காட்டி நான் வீடியோஸ் போடுறதை நிறுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கிவ் அப் ஆகக்கூடாது எந்த ஒரு ரீசனுக்காகவும். அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை வச்சுக்கிட்டே நான் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொம்பு நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு. ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இதை காரணம் காட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்க்கு இது உபயோகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சடனாக வெயிட் கூடிடுச்சு நோட்டீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே. அவ்வளோதான். பார்க்குறவங்கெல்லாம் வந்து கேலி கிண்டல்கள், ரொம்ப பாடி ஷேமிங் என்னாலான நிறைய விஷயங்கள்ங்க சொல்லிகிட்டே போகலாம், பல விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து மேபி அது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி அனுபவிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். நான் அழாத இரவு கிடையாது. நான் அவ்வளோ வேதனைப்படுவேன். மனசுக்குள்ளே போட்டு 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 அந்த ஒரு வேதனை வந்து எனக்கு நாளடைவில் ஒரு ஆன்சைட்டியே வர அளவுக்கு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சாரி. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப இருமல் அதிகமாகும் போது நான் கட் பண்ணிடுறேன். நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ அவசியமாக உனக்கு ஒரு வீடியோ எடுக்கணுமா, இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன வந்து உனக்கு வீடியோ தேவை, நீங்கள் என்னை கேவலமாக நினைக்கலாம். பட் என்னுடைய மனசில் வந்து நான் ஹம்பிளாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை தான், எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, பேச முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, இரும்பல் பிரச்சனை. ஆனாலும் இதை ஒரு காரணம் காட்டி என்ன நான் ஏன் சோர்வாக்கிக்கணும்? ஓகேவா? உங்கள் கூட நான் வந்து கனெக்டிங்கில் இருக்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு ஒரே வாய்ப்பு வந்து இந்த வீடியோஸ் மூலியமாக தான். ஸோ இதை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் பண்ணுறதுலேயே என் லைஃப்லேயே நான் பண்ணுற விஷயங்கள்லேயே எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் தர ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதையே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் நான் இதை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதிர்வு கொடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதாங்க என்னன்னா, அந்த ஒரு ஆன்சைட்டின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாவே நான் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் அனுபவிச்சுட்டேங்க. என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 30 ஆகுது. ஐம் 30 இயர் ஓல்டு. பட் ஆனால் என் லைஃப்பில் என் உடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு பர்சனுக்கு இருக்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. எனக்கு ஒரு 60 வயசு வயதானவங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் எனக்கு இப்பயே வந்துடுச்சு. சீரியஸ்லி அவ்வளோ உடம்பு பிரச்சனை இருக்குது. பார்க்க தாங்க இப்படி இருக்க, சீரியஸ்லி அவ்வளோ டேமேஜுங்க, அவ்வளோ டேமேஜ் உடம்புக்குள்ளே. காரணம் என்னென்னா, உணவு பழக்க முறை அண்ட் ஸ்லீப்பிங் ரொட்டீன் ப்ராப்பராக இல்லாததால். ஸோ என்னோடய வெயிட் கெயின் அதில் வேறு கூட. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணமாக மாறிடுச்சு. ஓகே, இது எல்லாமே வந்து பர்சனலி என்னோட தப்பு தான் இது. இதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். அண்ட் இதை நான் வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு வெக்கமோ இல்லை எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதன் மூலிமா. ஏன்னா நம்மள நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமாங்க, நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டீங்க உங்கள் லைஃப்பில், இல்லை நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம், நான் குண்டாக இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் குண்டாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ மற்றவங்க எல்லோரும் குண்டாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அவங்களுக்கு காரணம். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா இல்லை குழப்பறேன்னா? ஸோ நான் குண்டாக இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் நான் தான். அதுக்கான பொறுப்பு என்னுடையது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எப்போவுமே நான் அப்படி தான் என்னை சொல்லிப்பேன். மற்றவங்க என்னை கிண்டல் கேலிகள் பண்ணும்போது கூட சரி ஓகே, நம்ம பண்ண தப்பு, ஸோ நம்ம அனுபவிக்கிறோம். இது என்னோட ஓரத்தில் மனசில் நான் வந்து இதுதான் எப்போவுமே நான் யோசிச்சுப்பேன். பட் எனிவே இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஆனால் இந்த கடந்த 3 வருஷமாகவே நான் எடுக்காத முயற்சிகள் கிடையாது, நான் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. ஆல்ரெடி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நிறைய வந்து ஃபிட்னஸ் சென்டர் போயிருக்கேன். அண்டு இந்த இந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குல்லங்க, ஸோ கலர்ஸ், ஸோ இந்த விக்யூரா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நான் முயற்சி பண்ணியிருக்கேன். பட் என்னால் வந்து எதையுமே பண்ண முடியல. இப்போ வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கணும். நான் வந்து ஒரு காலத்தில் வந்து காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து முதல் போகிற இடம் எது தெரியுமா? ஜிம். காலையில் என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் போகிறேன்னா ஜிம் போவேங்க. சாலிடாக வந்து ஒரு 1 hour நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே, அண்டு நல்லா வந்து ஜும்பா டான்ஸ் நான் பண்ணுவேன். ஓகே, நான் ஜும்பா கிளாஸஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது வந்து ஒரு 3-4 years பிஃபோர் நான் ஃபிட்டாக இருந்தாலும் அந்த டைமில் நான் சொல்கிறேன். ஸோ நான் அதெல்லாம் பண்ணுவேன். அண்டு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரொட்டீன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாகவே இருந்தது. எனக்கு அப்போது வந்து ஒரு சில குடும்ப சூழலும் எனக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கும். எதையுமே நான் காரணம் காட்ட விரும்பலை. நான் ஜஸ்ட் ஷேரிங். அப்போ வந்து எனக்கு வந்து டோட்டலி எனக்கு லைஃப்லேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் ஃப்ரீயாக நிறைய விஷயங்கள் எனக்காக, என் செல்ஃப்காக நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அப்போது நிறைய டைம் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ நான் அதை நல்லா பண்ணேன் அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அந்த டைமில் நான் அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பேன். என்னை நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிப்பாங்க அந்த பீரியடில். அண்ட் நிறைய ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை வச்சுருக்கா, நீ எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்க, அப்படியெல்லாம் என்னை கேட்டாங்க. ஸோ இதுதான் என் லைஃப்புங்க. டோட்டலி வந்து என்ன சொல்கிறதுங்க, அந்த ஒரு நடுவில் ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமா என்னோடய லைஃப் வந்து டோட்டலி மாறிடுச்சு. டோட்டலி ஒரு பின் ட்ராப் அளவு கூட வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ பார்த்த அவங்க வந்து இன்னைக்கு என்ன பார்க்கும்போது நான் அடையாளமே தெரியல. என் பக்கத்தில் என் கூட ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணவங்களாம் இருக்கட்டும், இல்லைனா ஸ்லிம்மாக இருக்கும்போது, நல்லா ஃபிட்டாக இருக்கும்போது என் கூட க்ளோஸாக இருந்த ஒரு சில பேர் வந்து இன்றைக்கி நான் போய் நிற்கிறேன், என் பக்கத்துலேயே அவங்க வந்து நின்னா கூட அவங்களுக்கு நான் தானான்னு அடையாளம் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து என் உருவம் மாறி போச்சு. நான் அவ்வளோ அசிங்கமாக ஆகிட்டேன் அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஓகே. ஸோ இப்படி இருக்குது நான் என்னோடய உடலில் வந்து இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுடுச்சு. பட் இதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா, எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் பண்ணணும்னு நினைப்பேன். பட் அப்படி இருந்தால் நான் ஏன் என்னால் இப்போ பண்ண முடியல? உங்களுக்கே ஒரு கேள்வி வருதுல்ல. நான் அவ்வளோ சொல்கிறேன். நான் நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் வச்சுருக்கேங்க. நான் வந்து ஆன்லைன்லேயே நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த டைமில் என் சிஸ்டர்ஸ்க்கு, கசின்ஸ்க்கெல்லாம் வந்து நான் வீடியோஸ் எடுத்து நான் சென்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒர்க் அவுட் அவங்க வந்து என்னை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருந்த டைம் தான் அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒர்க் அவுட் வீடியோ ஆர்டர் போட அந்தளவுக்கு மாறிப்போச்சு. எல்லாமே வந்து தலைக்கீழ மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் நம்ம லைஃப்லேயும் அப்படி தான் இருக்குது. இந்த உடல் பருமன் வந்ததுக்கப்புறமா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நம்மளை சுற்றியும் ஏற்படும், நமக்கும் ஏற்படும். ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான, ஒரு கடினமான ஒரு சூழல் தான் அது. இந்த என்ன சொல்கிறது, இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் பார்த்து நம்மளை, நீ குண்டா இருக்க, என்ன நீ உடம்பு கூட்டிட்ட, இப்படி சொன்னால் நமக்குள்ளே உடனே ஃபயர் வரும். தண்ணி குடிச்சிக்கிறேன். தண்ணி குடித்தாதாங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த ஒரு ஈரப்பதம் ஏற்படுதில்ல. ஸோ கொஞ்சம் கூலாகும். ஓகே, மற்றவங்க யாராச்சும் வந்து நம்மக்கிட்ட நம்ம உடம்பை பற்றி ஏதாச்சும் சொல்லிட்டா தான் நமக்கு உடனே ஒரு ஃபயர் ஏற்படும். நம்ம போயிட்டு உடனே நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நான் என் லைஃப்பில் பண்ண தப்பு இதுதான். இந்த 3 வருஷமாக நான் பண்ண தப்பே இதாங்க. அதனால தாங்க எனக்கு வெயிட் குறையல. ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நான் இவ்வளோ பெரிய கண்டென்ட் பேசினேன், ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற விஷயம் எது தெரியுமா? இது மட்டும்தாங்க. நம்ம வெயிட் குறைக்காததுக்கு காரணம் நம்ம தான். என்னன்னா, நம்ம ஒரு குயிக் ஆக்ஷன் எடுக்கிறது. கண்டிப்பாக குயிக் ஆக்ஷன் தேவை. ஆனால் அது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பிளான் பண்ணி, ஒரு கரெக்டாக நம்ம வந்து அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டாக நம்ம ஒரு விஷயங்களை பிளான் பண்ணி அதை கொண்டு போகும்போது மட்டும்தான் அது சரியாக போகும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுவேன் தெரியுமா? யாராச்சும் சொன்ன உடனே முதல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், நாளைக்கு நான் காலையிலேருந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும், நான் பண்ணிடுவேன்.
நாளிலேருந்து நான் இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், சடனாக வெயிட் லாஸ்க்குள்ளே குதிக்கிறது சடனாக. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஆர்வக்கோளாறு. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், மறுநாள் விட்டுருவோம். நான்லாம் விட்டுருவேன். இதுதான் எனக்கு இந்த 3 வருஷமாக தொடர்ந்து நடந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னலைங்க, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய ஹெல்த் இஷ்யூ. ஸோ என்னுடைய ஹெல்த்துக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும். அழகுக்காக, ஸ்டைலுக்காக, இல்லை நான் நல்லா இருக்கணும் பழைய மாதிரின்றதுக்காக எல்லாம் செகண்டரி தான். இன்னைக்கு தேதியில் இப்போக்கு நிலைமை என்னன்னா, உடல் பிரச்சனைக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணணும். ஃபுல்லாக டேமேஜுங்க, அவ்வளோ டேமேஜ் உள்ள. ஓகேவா? ஸோ நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அதுக்காகனா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு ஏன் வெயிட் லாஸ் தேவை, உங்கள் உடம்புக்கு ஏன் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு நச்சுன்னு ஒரு காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது ரியல் காரணமாக இருக்கணும். சும்மா நம்ம ஏதோ ஒரு காரணம் கிடையாது. உங்களுக்கு அது எது வேணால் இருக்கலாம். நீங்கள் அழகாக இருக்கணும், எது வேணால் இருக்கலாங்க. ஓகேவா? அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். அடுத்தது, ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா உடனே குதிக்காமல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிளான் போடலாம். ஒரு பிளான் நம்ம ஒரு சரியான ஒரு பிளான் போட்டோன்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் அங்கே நம்மளை சேர்க்கும். ஸோ ஆர்வக்குள்ளாராக பண்ணுற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அது ரொம்ப மோசங்க. நம்மளை பண்ணவே விடாது, நம்மளை முன்னேறவே விடாதுங்க அந்த ஒரு தாட்டு. சட்டனாக நம்ம ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்மளோட பாடியை நம்ம புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க. என்னால் வெயிட் லாஸ் மற்றவங்கள மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நான் வெயிட் லாஸும் பண்ணணும், சைட் பை சைட் எனக்கு ஆல்ரெடி எனக்கு குடல் பிரச்சனை இருக்குது, அல்சர் இருக்குது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீடியோ பெருசாக போயிடும். இதன் மத்தியில் இதையும் கவனிக்கணும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் இதையும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒவ்வொரு முறையும் போகிறப்பையும் எனக்கு ஒரு வெயிட் லாஸ் பிளான் கொடுப்பாரு. ஒரு டயட், ஒரு சார்ட் கொடுப்பாங்க. அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சாதாரணமாலாம் இருக்காது. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை தான் அவர் கொடுப்பாரு. எனக்கு அது கஷ்டம். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்கணும், ரைஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இப்படி பல டயட்ஸ் கொடுப்பாங்க. நான் அதை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுவேன். பட் என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ அதை நான் அப்படியே தூக்கி போட்டுருவேன். ஸோ இது ஒரு மிஸ்டேக். நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை யூடியூப்பில் நான் ஒரு டயட் பிளான் பார்த்தேன், இல்லை அதுக்குன்னு டாக்டர் கொடுக்குறது நான் ஃபேக்குன்னு நான் சொல்லலை. ஐயோ அப்படி எடுத்துக்காதீங்க. டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு டயட்டிஷியனாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே டயட் கொடுப்பாங்கங்க. நம்ம நல்லதுக்காக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கோம், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்கல்ல என்ன மாதிரி. ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஃபேமிலியை பார்க்குறோம், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கூடவே நமக்காக ஒரு சில விஷயங்கள் சமைச்சு சாப்பிட்றது கடினமான ஒரு விஷயம். கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வாங்க. உங்கள் உடம்பை பற்றின ஒரு விஷயங்களை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு டயட் நீங்கள் மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு இது ஆப்டாக இருக்குது, உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குன்னா ஆஃப்கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம நான் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றது விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணலான்னா, ஒரு டயட் உங்களுக்கு யாரோ கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டயட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாடியை உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த டயட் எல்லாத்தையுமே சும்மா மைண்ட்லேயே ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுக்காமல் அழகாக ஒரு பேப்பரில் சீராக அதை பற்றி ஒரு எழுதுங்க. எந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்க உங்களோட வெயிட் லாஸ்க்கு, எந்த விஷயங்களெல்லாம் பண்ண நினைக்கிறீங்க, எந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரீசனாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு அழகாக எல்லாத்தையுமே அழகாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு புக் எடுத்து ஒரு பேஜ்லேயும் அழகாக எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எழுதும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ளோட மைண்ட்லேயும் மனசுலையும் நல்லா போய் அது பதியுமா ஒரு விஷயமா. இன்னொன்று நமக்கு அது அடுத்து எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னும் பெட்டராக உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அழகாக ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் எதை பண்ணக்கூடாது எதை பண்ண நினைக்கிறீங்களோ அதை அழகாக எழுதி உங்களுக்கு நீங்கள் படுக்கிறதுக்கு எதிராகவோ இல்லை நீங்கள் அதிகமாக பார்க்குற ஒரு திசையில் வந்து அழகாக அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதை பற்றின உங்களுக்கு அது நினைப்பூட்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ டயட் அப்படின்னு ஒன்று மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஸ்ட்ரிக்டாக போய்ட்டுலாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சத்தியமாக அது ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி உடம்பு கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோ ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து ஒரு மாதத்தில் நான் குறைச்சிடுறேன், ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைக்கலாம், ஒரே வாரத்தில் 3 கிலோ குறைக்கலாம், அதெல்லாம் நம்பாதீங்க. நான் நிறைய வந்து என் லைஃப்பில் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் பாடியில் வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் தான் கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்காது. உங்களால் வந்து ஒரு 3 கிலோ குறைக்க முடியுதுன்னு என்னால் அதை முடியும்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஒவ்வொருத்தருடைய பாடி வந்து வேரியேஷன்ஸ் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு குறைஞ்சது எனக்கு ஏன் குறையல அப்படின்ற ஒரு கேள்விகளை வந்து நீங்கள் கேட்டுக்காதீங்க. உண்மை என்னென்னா எல்லாருக்குமே மாறுபடும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க குறைச்சிட்டாங்க நான் குறைக்கிறேன்ற போட்டி வேண்டாம். ஸ்லோ ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிளான் பண்ணி மனசுலேயும் மைண்ட்லேயும் ரீசனை நச்சுன்னு பதிய வச்சு இது உங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல மனசில் உணர்ந்து வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரியலி உங்களுக்கு அது நீட் இருக்குது, அது உங்களுக்கு தேவை அப்படின்றத உணருங்க. உணர்ந்துட்டு அதுக்கான முயற்சிகளை ஸ்லோவாக எடுத்தாலும் பரவாயில்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே எடுத்து நான் என்னோடய விஷயத்தை நான் ரீச் பண்ணுறேன் அப்படின்ற மனநிலையை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. ஹரிபரி வேண்டாம். அவசரப்படும் போது தான் நம்ம தவறுகளை பண்ணிடுவோம் நிறைய. ஸோ அவசரம் இல்லாமல் ஸ்லோ ப்ராசஸ்லேயே போங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும், நமக்கு பிடிச்ச மாதிரி வெயிட் லாஸும் பண்ண முடியும். இதுதான் 100% வந்து ரியாலிட்டியான ஒரு விஷயம். ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நான் அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணதால தான் எனக்கு இப்படியெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. ஹெல்த்து தாங்க முக்கியம். அடுத்தது தான் நெக்ஸ்ட்டு எல்லாமே எதுவாக இருக்கட்டும்ங்க லைஃப்பில். நான் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வீடியோ பார்க்குற புதுசாக பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயங்க, நம்மளுடைய ஹெல்த்தை மட்டும்தாங்க இந்த உலகத்திலே வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகேவா? ஒன்ஸ் நம்ம ஹெல்த்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளால் சரி பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம போகிற போக்கில் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் நாளைக்கு பின்னாடி வந்து பெரிய விஷயங்களை வந்து நமக்கு மாறுறது. அதனால் வெயிட் லாஸ் தேவை. ஸோ கூடவே ஹெல்த்தும் தேவை, ஒரு ஹெல்த்தியான விஷயமும் நமக்கு தேவை. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் ஹெல்த்தை கன்சிடர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை சேர்த்து பண்ணுங்கள். ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற விஷயங்களை எதுவாக இருந்தாலும் அதை பண்ணாதீங்க. அது வெயிட் லாஸ்க்காகவே இருக்கட்டும், இல்லை வேறு எதுக்காக வேணால் இருக்கட்டும். நான்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆர்வ கோளாறில் வந்து தவறான விஷயங்களை நான் பண்ணிட்டேன். தவறான விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறது, பில்ஸ் எடுக்கிறது, நான் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், பல விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஸோ அது போன்ற விஷயங்கள் வேண்டாம். என்றைக்குமே நேச்சுரலாக நம்ம பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நிலைச்சி இருக்கும். ஸோ அதன் பின்னாடி நம்ம போவோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் உடல் பருமனை நினச்சி வருந்துறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வருந்தாதீங்க. உங்களோட உடல் பருமன் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, உடல் பருமன். ஸோ உங்களால் முடியும். ஸோ நம்மளோட சில மிஸ்டேக்ஸால் தான் நம்மளால் வெயிட் குறைக்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட அவமானங்கள், அசிங்கங்கள், கேவலமான பேச்சுக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வேதனையை தருதா, அது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு உடஞ்சி போயிடாதீங்க. அது எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி உங்களுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சுக்கோங்க. அதெல்லாம் தேவை. ஸோ அதை இக்னோர் பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுதா, ஓகேன்னு அதை ஏற்று வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜர்னிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு பிளான் போடுங்க.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம உடம்புக்கு இது பண்ணலாம், நம்மளால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சக்திக்கு மிஞ்சின ஒரு சில விஷயங்களுக்கு பின்னாடி போகாதீங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, என்னால் வந்து வாக்கிங்லாம் ரொம்ப பெருசாக போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னால் போக முடியாதுங்க. என்னால் வந்து எழுந்து இது இப்போ நான் உட்காந்துட்ருக்கேங்க, வீடியோ முடிச்சுட்டு ஏஞ்சி நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும், இல்லை நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னா, எழுந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக இப்படி நடந்தனாலே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆஃப் ஆன்சைட்டி. நான் இப்போல்லாம் வந்து நிறைய ஆன்சைட்டி வீடியோ போடுறதில்ல. ஸோ இட்ஸ் நாட் மீன் தட் எனக்கு ஆன்சைட்டி கிடையாதுன்ட்டு இல்லைங்க. தினம் இப்போவுங்க நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆன்சைட்டியால் நான் சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அந்த வேதனையில் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆன்சைட்டி வந்து எனக்கு கரெக்டாக 3.5 மந்த் ஆகுது. ஸோ இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த படபடப்பு, ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டு, உடம்பு நடுக்கம், இப்படி பல விஷயங்களால் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, என்னால் வாக்கிங் போக முடியாது, புஷ்அப்ஸ் பண்ண முடியாது, அப்புறம் டம்பிள்ஸ் தூக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியல என்னால். ஏன்னா எனக்கு அதிகமாக ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. அப்போ எனக்கு பயம் வந்துடுது இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் இப்போ அதை பண்ண முடியாததால் நான் என்ன ஒரு சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து என்னோடய இலக்குகள், என்னால் வந்து இன்றைக்கி நானே இந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நான் எனக்குள்ளே நானே வந்து ஒரு அட்டவணை போட்டு வச்சு ஒரு டைம் டேபிள் மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இந்தந்த விஷயங்கள் பண்ண முடியும். என்னால் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இப்படி வாக் பண்ண முடியும். நீங்கள் எடுத்த உடனே 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரணும். ஒரு சிலரோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேங்க, வெயிட் லாஸ் பற்றின வீடியோஸ். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க டெய்லி வந்து 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க 10,000 ஸ்டெப்ஸ்லாம் நடந்தோன்னா சர்றன வெயிட் குறைஞ்சிரும். ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடியுமா? 10,000 ஸ்டெப்ஸு வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா சொல்லுங்கள். சொல்கிறவங்க வந்து பாவம் அவங்களால பண்ண முடிஞ்சது அதை சொல்லிடுவாங்க. ஆனால் ஆஸ் அ பர்சன் நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி, எவ்வளோ ஹெல்த்தி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் இல்லை, ஒரு 10 ஸ்டெப்ஸ் நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தேன்னா போச்சு, எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடும், ஒரு மாதிரி கேர் ஆகிடும். கூட யாராச்சும் இருந்தால் தான் அந்த நேரத்தில் நான் டப்பக்கன்னு ஊந்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் ஆன்சைட்டி எனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி சின்ன டார்கெட்ஸ் வச்சு அதை அதை வந்து என்ன சொல்கிறது, அதை அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இப்படி போகலாம். அப்புறம் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுலேயே கூட வந்து எடுத்த உடனே அப்படியே ஸ்ட்ரிக்டாக பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு, வேக வச்ச காய்கறிகள், இப்படியெல்லாம் ரைஸை டோட்டலி அவாய்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்களை வந்து கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் ஒரு சின்ன டார்கெட்ஸ் வைங்க. ஓகே, ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ஒரு டார்கெட் தான். ஸோ நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், ஒரு கப் குவான்டிட்டி எடுக்கணுன்ற ஒரு டார்கெட் வைங்க. அது மாதிரி சின்ன விஷயங்களை வந்து டார்கெட் வைங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வெயிட் லாஸ் ஜர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடன்னு நீங்கள் வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் தெரியுமாங்க மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சுயமாக நான் உணர்ந்த ஒரு விஷயங்கள் தான். நான் பண்ண தவறுகளை தான் நான் உங்ககிட்ட நான் சொன்னேன். ஸோ அந்த தவறுகளால் எனக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அந்த தவறுகளை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுவே அந்த எண்ணமே வந்து உங்களுக்கு போதும். என்ன சொல்கிறது, ஒரு பெரிய உங்களுக்கு வந்து கிளாப்ஸ். ஏன்னா வந்து அந்த ஒரு எண்ணம் வந்துட்டாலே போதும், அதுவே ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்காமல் கூட இருக்காங்க. நான்லாம் அப்படி தான் இருந்தேன் ஒரு 3 வருஷமாக. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ அந்த எண்ணம் வந்துடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய வெயிட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற உடலை நீங்கள் அடைவீங்க அண்ட் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன், உடல் பருமன் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக அண்ட் எனக்கு நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஸோ சேர்ந்தே உழைப்போம், கூட சேர்ந்து ஒன்றா நம்ம இந்த ஒரு விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னோடய வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் எனக்கு வந்து பேக் டு பேக் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துடுதுங்க. சீரியஸ்லி நானே ஃபெட்டப் ஆயிட்டேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் மோட்டிவேஷன்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கிறதால தான் நான் அதை பண்ணுறேன். ஒரு சின்ன சுயநலம் அதில்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். நம்ம நிறைய வெயிட் லாஸ் பற்றின விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் நானும் வந்து ஒரு சில மாற்றங்கள் என் லைஃப்பில் கொண்டு வந்திருக்கேன். எடுத்த உடனே என்னாலையும் பெருசாக பண்ண முடியாது தான். நான் சொன்ன மாதிரி ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லோ ப்ராசஸில் நான் என்னென்ன விஷயங்கள் நான் மாற்றம் கொண்டு வந்திருக்கேன், என்னென்ன விஷயங்கள் நான் வந்து முயற்சி பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம போகும்போது நம்மளோட மைண்டு நம்மளுடைய எதை வந்து கான்சன்ட்ரேஷனாக அதுலேயே போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் என்றும் உங்களுடன் உங்கள் மாயா. ஸோ தொடர்ந்து என்னடா வரலையே நினச்சேன். ஸோ தொடர்ந்து உங்கள் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.